பேதுரு 5:7 இப்படியாகி இருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமாங்க, இன்றைக்கு யாருமே என்ன விசாரிக்க இல்ல, என்ன பார்த்துக்க யாருமே இல்ல, என்னுடைய பிரச்சனைகளை கேட்க யாருமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை விசாரிக்க நான் இருக்கேன், உன்னுடைய பிரச்சனைகளை கேட்க நான் இருக்கேன், உன்னுடைய கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன், உன்னுடைய கவலைகளை மறக்க பண்ண நான் இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணணும், உங்க முழு இருதயத்தோட உங்க முழு மனதோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கொட்டுங்க. கொட்டி முடிச்சுட்டு அதை மறந்துருங்க. நீங்க மறக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளை அவர் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி உங்க பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை அவரே உங்களுக்கு காண்பிப்பார். ஆமாங்க, உங்க முழு இருதயத்தோட நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலை பார்ப்பீர்கள், உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பாதையை பார்ப்பீர்கள், உங்க வாழ்க்கையில வெற்றியை பார்ப்பீர்கள், உங்க பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை பார்ப்பீர்கள், உங்க பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு சமாதானத்தை பார்ப்பீர்கள். முழு இருதயத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுடைய பிரச்சனையை கொட்டும் போது அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். God bless you.